மாட்டேல. ஐயோ அம்மா மாடு என்னமோ நீங்க ஒரு நோக்கமா தான் அலையிறிய ஒண்ணு புரியல எனக்கு. சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏங்க நீ பார்த்ததே இல்லையா? இல்ல என் முகத்துல தேன் வடிதா? ஏங்க அப்படி பாக்குறீங்க? அப்படியே ஜோ ஆளு கஷ்ட மாதிரி சுகு சுகுன்னு சொல்லிக்கிறியம்மா. சரி அது இருக்கட்டும், சொல்லிக்கணும். ஏய் அப்பா அப்புறம் வாமா இப்படியே இருந்தீங்கன்னா இதை காட்டுல இல்லை இதை தண்டி நல்லா நல்லா பெருசா நல்லா போட்டு நெக்லஸ் நல்லா அம்சம் மாதிரி சூப்பரா இருக்கா. அதே சிகப்புல பழுச்சு அது நடுவுல கல் இருக்கு ஒரு பளிச்சு நடுவுல கல் இருந்தாங்க நல்லா இருக்கும். ஆமா என்னையா பாக்குற கண்ட்ரா எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன ஒரு பக்கம் ஒரு சார்ஜ் கிடக்குங்க. சரி சும்மா இருப்பா. சரி நீ காட்டுக்கு காவலுக்கு போறோம், நாங்கெல்லாம் போக போறோம். நீங்க வரீங்களா வரலையா? இல்ல பின்னாடி இது ஏமா முன்னாடி தானே பின்னாடி இதை தட்டி இருக்குமா டே அப்ப குஞ்சம் போல இங்க வரா இப்படி குஞ்சம் பெருசா இருக்கா அப்படி அதை புடிச்சுக்கிட்டு அப்படி ஒண்ணு இல்லாம ஒட்ட வச்சுட்டு புடிச்சுக்கிட்டு அப்படி இது சரி கண்டாது. சரி இன்னைக்கு நாங்க வந்து நந்தவனத்துக்கு போறோம். அம்மா பாக்கிறதுக்கு முன்னாடி என் மனசுல உள்ள ஆசை எடுத்து அப்ப வாசிப்பா நல்லா இருப்ப. சும்மா காமா காமான்னு மணக்குது அதே அப்பா. நாடகத்துக்கு எடுக்கக்கூடாது வர பேசாம துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு சரி என் மனசுல ஆசை எடுத்து போட்டு நான் சொல்றேன். இதை எடுத்து உடனே மாமாட்ட சொல்லி எப்படிமா உனக்கு மட்டும் இப்படி எப்படிமா அது எப்படி அது இது இல்ல சூப்பரா மனசுல உள்ள ஆசை எடுத்து சொல்றேன். எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கான். நம்மளா செஞ்சீங்கன்னா அது இடத்துல நடக்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன். ஆமா வேற எல்லாம் அது ஹோட்டல் இல்லாம அதனால அப்படித்தான் இருக்கான். அப்ப இது இருந்தா போதுமா? போதுமா? இந்த வாய் போதும். இந்த வாய்மா ஓடிட மாட்டோமா? அதெல்லாம் மத்திக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ வந்து வாய் ஓட்டணுமா? சரி பழக்கமே சரியில்லையே. பிள்ளையா நீ தான் சொல்லு நானா சொன்னேன். முதல்ல இருந்து நல்ல பழக்கமே பழகல. என்னம்மா சொல்லி கொடுறா. என்னம்மா அது போய்மா யாய் பிள்ளை இருக்க கூட சேரக்கூடாது. கூட சொல்லவா வேண்டாமா? சொல்றா வாடா கன்றாச்சி ஆம்பளை இந்த வாய் பேசக்கூடாது. இது சொல்லவாது இருங்கப்பா உலகனாலே பொறுங்க. பாட்டு பாட ஆயம் தரத்தால கை போயிடும். தண்ணீரிலே முக பார்க்கும் ஆகாயமே பூரா ஹிட்டா கிடக்கு எதுக்கு பாக்குறது நீ நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே
மூலமா கொஞ்சம் பேரே இப்படி முக்கிய வேற எங்கேயும் அனுப்பிவிட போறீங்க. வீடு பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, ரொம்ப தூரமா இருந்தா எங்க போனாங்க? முக்கிக்கிட்டே இருக்கணும். ஆமா சரி ஓடி வருவா. ஓடி அதெல்லாம் உன்னை மாதிரி சர்வீட்டு வரும். கூலி கண்டார ஓடி உசரானா இருக்கே உன்னையில தானே யார் எத்தனை பேர் இருக்காங்க உள்ளமே நான் இருந்தே மாமனே. உன்னை விட்டு என்ன பிரிச்ச, என்ன விட்டு உன்னை பிரிச்ச ஆடுகிறான் அடகத்தானே. கொடுமையை கண்டவன் கண்ணையில் வந்தான்
கண்ணீர் பூவாட்டி மாமே வாடு வாடு கண்ணீர் பூவாட்டி மாமே வாடு வாடு கண்ணீர் பூவாட்டி மாமே வாடு வாடு கண்ணீர் மாமா உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி எதுவட்டம் என்னடி? திஸ் இஸ் மை மத்திய பிரதேசம், திஸ் இஸ் மை உத்திர பிரதேசம், சரி திஸ் இஸ் மை உத்திர பிரதேசம். உங்க நான் 4 பேர் இருக்கோம், 4 குத்து குத்து கொஞ்சம் வாங்க. உங்களாலாம் ஆகாது மாமா, ஏண்டி அதெல்லாம் புகை தண்ணி கிடக்குது, பேசாம கம்முனுது. மாமா உங்களெல்லாம் பார்த்த உடனே என்ன செய்ய போறீங்க? 4 பேரை முடிச்சு நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்கோம். நக்கிற தங்கச்சியா? இல்ல அது வேற வேலை பார்க்குற ஆளுங்க. என்ன அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்கு மாமா. எங்க அக்கா தங்கச்சி பேர்ல என்ன தெரியுமா? எங்க பெரிய அக்கா பேர் ரூட்டு பஸ், எங்க சின்ன அக்கா பேர் டவுன் பஸ், என் பேர் தான் மாமா மினி பஸ். எங்க பஸ்ல எதிர போக தெரியுமா? எங்க பெரிய அக்கா பைபாஸ்லயே போயிட்டு பைபாஸ்லயே வந்துருவா, ரூட்டு பஸ்னு பேர் வச்சிருக்கா. எங்க சின்ன அக்கா புளியா மரமா நின்று வருவா, டவுன் பஸ்னு பேர் வச்சிருக்கா. ஆனா என் பஸ் இருக்குது மினி பஸ் பஞ்சகப்பட்டது மாமா. சும்மா சந்து கொண்டு சீத்தக்காடு முள்ளுக்காடு சுடுகாடு கரும்பு காடு எல்லாமே அடிச்சு நிரம்பிட்டு வந்துடும். ஏண்டி அப்ப உன் வண்டினா அப்புறம் நாயெல்லாம் கட்டி வருமே? அதெல்லாம் ஏகப்பட்ட கட்டி பார்த்துருக்குது சுத்திக்கிட்டே ஒரு வாரத்துக்கு. ஆமா ஆமா, இந்த 3 மாசம் சுத்திலே தெரியும். அதனால மாமா ஏன் எங்க பசங்கெல்லாம் வந்து இப்படி நாங்க பேருக்கு தெரியுமா? வயசு பசங்களா வந்து ஏறினா 1.5 ரூபா, வயசான கிழவனா வந்து ஏறினா 5 ரூபா. நீ குடிப்பிய செலவுக்கு? இல்ல உங்களுக்கு கொடுத்து அனுப்புவேன். எங்க இப்பெல்லாம் எப்படியா வர்றாங்க? வரும்போது பேசாம கம்முனு போ, கம்முனு போகல. இப்ப கூப்பிட்டா எப்படி ஆக முடியும்? பேசாம கம்முனு போ, படு இடத்துல படுற, அப்படியே படு ஓரமா வருவா, அப்புறம் வர்ற படு. பேசாம வாழ ஆட்டா கம்முனு படுக்கூடாது. வாங்க சூட்டுக்குச்சு இல்ல, இன்னைக்கு உன்னைய போட்டு யாராவது விடாது, அங்க ஒரு உட்காந்துட்டாங்க. ஆமா ஆமா. அதனால இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து அம்மாவோட திணைக்காடு காவலுக்கு போனோம். எனக்கு முன்னாடி ஒரு தூரம் அவளை காணாமே. அடியே அடியே ஏ சொப்புன சுந்தரி இவத்தானே. ஏமா ஏமா என்னம்மா? சரி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஒருவேளை அப்பா வச்சிருக்க நீ அவனோ? அவருதான் அவளேதான். அப்பா உன்னை வச்சிருக்காரா? ஆமா ஆமா, என்னத்தையும் பரப்பரா வச்சிருக்காரு. வெக்கம் இல்லாம வெளியில சொல்றியா? அசிங்கமா இல்ல? ஏன் என்ன சும்மா வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு, வண்டி ஓட்ட முடியாது. ஆண்டவன் உங்களுக்கு சொத்து சும்மா வீணாதான் போகுது, தாண்டி போகுது. மூடி வச்சிருக்க வரையும் தான் மரியாதை. இதுல என்ன இருக்கு 4 பேர் சுத்துவாங்க. திறந்து விட்டோம்னு வச்சுக்கவே அதுக்கு மரியாதையா இருக்காங்க. தெரிஞ்சு வந்து வரமாட்டீங்களே. சரியா இருக்கட்டும். உன்னை பத்தி எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஊருக்குள்ளேயே சரி, நான் நாடத்துக்கு வரும்போது வேன்ல வரும்போது சரி, உன்னை மாதிரி ஒரு அழகி நான் பார்த்ததே இல்லம்மா. நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. உனக்கெல்லாம் ஆமையாத்தான் இருக்கு. ஆமா இருக்குதா? பொறாமையா? ஆமா, நீ அழகி ரகசியம் விடுவோம். என் அழகி ரகசியம் அப்புறம் இருக்கட்டும். உங்க அப்பா வந்தாரா? ஏய், ரகசியம் நடக்குது இல்ல. உங்க என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. காட்டுக்கு காவலுக்கு போக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏன்கிட்ட சொன்னாங்க அம்மா காவலுக்கு போமா, வள்ளியம்மா காவலுக்கு போறாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து 2 பேரும் காட்டிக்கிட்டே போங்க அப்படின்னாரு. நீ காட்டிட்டு போய் எதுக்கு கூட என்னையும் சேர்த்துக்கிற? திறமையை காட்டிக்கிட்டே காட்டுக்கு காவலுக்கு போக சொன்னாங்க. எனக்கு அப்பா காட்டுக்கு போக சொன்னோடனே எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு. ஏண்டி நீ என்னை விட வயசு மூத்தவ தானே, நான் சின்ன பிள்ளை தானே, போனா பயமா இருக்குமா? பயப்படாத, முத போகும்போது அப்படித்தான் இருக்கு. ஒரு தடவை போயிட்டோம்னா அப்ப நம்மளே தேடி போவோம். திருச்சி முட்டை உனக்கு வேற எங்கேயோ போய் பழக்கம் இருக்கு. நான் அதை சொல்லல. அந்த மாதிரி காட்டுக்கு போனா பயமா இருக்குமா? ஏன்னா அந்த பெரிய பெரிய மிருகங்கள் இருக்குமா? எத்தனை மிருகம் கட்டி நான் பாத்திருக்கேன். எவ்வளவு மிருகத்தை வந்தா நான் பாத்துருவேன். சரி, நீ ஒரு மனசுல வச்சிருக்கியா? ஆமாடி, நான் ஒரு மனசுல வச்சிருக்கேன். நீயுமா? ஆமாடி. வேணாம், நீயுமானா என்ன ஓ சைஸ்க்கு நீ வைக்கிறப்ப நான் வச்சுக்க மாட்டேனா? ஏண்டி நான் மனசுல நான் ஒரு சின்ன சந்தேகம். நீ பொம்பளை பிள்ளை தானே, நானும் பொம்பளை பிள்ளை தானே, நீ வயசுக்கு வந்துட்டியா வரலையா? ஏய், இது இப்படி இன்னும் 2 வீடியோ வர சொல்லி வச்சு கேளு. இல்ல வயசுக்கு வந்துட்டியா வரலையா? வயசுக்கு வந்துட்டியா வரலையான்னு நான் வந்தானே வரலையா உனக்கு நான் வரது இருக்கட்டும். நான்லாம் வந்து பெரிய பிள்ளையாகி எனக்கு எல்லாமே நடந்துச்சு. நீ வயசுக்கு வந்துட்டியா இல்லையா? நீ வயசுக்கு நீயா வந்தே உன வர வச்சாங்க.
என்ன பேசுற? இல்ல அதுவே வர்றது எப்படி, வர வைக்கிறது எப்படி? நான்ல எங்க வயசுக்கு வந்து தெரியுமா? சுடுகாட்டுல மண்டை ஓட்டுல வயசுக்கு வந்தேன். வயசுக்குள்ள வீட்டுல அடக்கம் அடங்கி இருக்காம மண்டை ஓடு இருக்கிறது நீ போனேன். அடே அது எப்படி கேக்குறேன்? காட்டு பக்கம் விறகு காட்டு போனேன். கணக்கா அந்த நேரம் பார்த்து காலை தூக்க நமக்கு நான் வயசுக்கு வரேன். காலை தூக்காதேங்கிறது. வயசுக்கு வந்த உடனே கீழே ஊச்சு பாக்குறேன் மண்டை ஒரு ஆஹான் இருக்குது. வயசுக்கு வந்து நட்சத்திரம் சரியில்லா போச்சு. சுடுகாட்டுக்கு வயசு வந்தா தோசம் இதெல்லாம் இருக்கும். ஜோசிகர் சொல்றாரு என் ஜாதகத்தை பார்த்த உடனே அப்ப சொல்றாரு எம்மா நீ வயசுக்கு வந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நீ 500 புருஷன் கட்டு இருக்குது. ஐயோ என்ன ராணுவத்துக்கு ஆள் எடுக்க போறியா? என்னடி பண்ண போற? இல்லடி 500 வச்சுக்கிட்டே தொல்லை தாங்காம அடியிலே பிடிப்பாங்களாம். யாரு அடிப்பாங்களாம்? அடியில பிடிச்சா புடிச்சு போறேன் ஒரு நேரம். ஏதாவது தப்பு பண்ணினா வேலை வெட்டி பார்க்கவே உனக்கு இப்படி அடிப்பாங்களா கையில? அப்படியா? ஆமா. சரி அதனால அம்மா பார்க்கணும். தோசை சொல்லிருப்பாங்களே. ஆமா. நீ எங்க வயசு? நாம சுடுகாட்டுல மண்டை ஓட்டல. ஆமா. இந்த தோசை சொல்லினா என்ன பண்ணு கேட்டேன். புத்துக்கு பால் வாத்தமா சரியா போய் சொன்னேன். புத்துக்கு பால் வாத்தா முடிஞ்சு போச்சு. 48 நாளைக்கு புத்துல கொண்டு ஏய் கசாப் கமன்டா. வேற. ஏய் அதோட பாஸ் உனக்கு தெரியுமா? தெரியல. அடியே இப்ப வந்து உன் மாங்காய் பிடிச்சு படிச்சு போடுவாங்க. இப்ப நம்மளை விட மோட்டத்தனமா கத்துது இந்த நாய். எந்த ஒரு நாயின்னு சரி நாங்கெல்லாம் கஞ்சிக்கு வந்தவங்க. இந்த ஊர் சொந்த கட்சியே அப்படி சொல்லக்கூடாது. இந்த கோயிலுக்கு வரதுக்கு நம்ம மக புண்ணியம் பண்ணிருக்கணும். அம்மா வர்றாங்க பாரு. அப்படி இப்படி பேசுறேன் நான் சொல்லி வச்சிருவேன் அம்மாட்ட. வாங்கம்மா வாங்கம்மா வாமா அவள் நாய் வரட்டுது வாமா. நாய் வரட்டுதா? இந்த அவளுக்கு அப்பதான் புண்டாங்க. 2 மணிக்கு நிறுத்திடு நல்ல நல்ல சொல்லுங்க. ஆமா ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? இப்போ நீங்க எல்லாம் எனக்கு முன்னால வந்துட்டீங்களா? ஆமா ஆமா. சரி அப்பா வந்தாரா? வந்தாரா? என்ன சொன்னாரு? நம்மளா காட்டுக்கே போணுமா? காட்டுக்கு நீ அப்படிதானே திரியறப்போ. நானா? எங்கம்மா இப்ப நீ அத சொல்லாத. அத சொல்லக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் 3 பேருக்கு முன்னால என்ன பொதுவுல என்ன சொன்னாரு? எல்லாத்துக்கும் 3 பேருக்கு பொதுவுல காட்டுக்கு காவலுக்கு போன்னு சொல்லுங்க. காட்டுக்கு காவலுக்கு போக சொன்னாரா? சந்தோஷமா இருந்ததா? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? சேமந்த அடுத்து பார்த்த உடனே அம்மா இங்க பாருமா, உங்களுக்கு இருக்கிற மாதிரி இவளுக்கு இருக்குது, இவளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு மட்டும் இருந்துச்சுன்னா அம்மாக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கிற மாதிரி அம்மாக்கு இருக்கு, எனக்கு இருக்கிற மாதிரி உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட தூங்க வைக்க மாட்டேன். உழைக்கிற காசை ஒட்ட மாட்டேங்குது. உனக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு வச்சுக்க இன்னும் 15 நாய் வந்திருக்கு அவளை தேடி.
அது அப்படியெல்லாம் இருந்திருந்தா என்ன அதனாலதான் இங்க ஆம்பளை எல்லாம் நிறைய வரல. தொல்லை வாங்க முடியாது. ஏன் சொல்ல வாங்க முடியாதா? இந்த 4 பேர் உட்காந்தாலும் அதே போகுது. அதனால இந்த இடத்த பார்த்த உடனே அப்பா காவலுக்கு போச்சுன்னு இருக்காங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. முதல்ல சந்தோஷத்தை சந்தோஷம் ரொம்ப இன்பமா இருக்கு. மகிழ்ச்சியா ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏய் இப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நான் பேசுறேன் தெரியுதா? நானாம பேசுறேன். நீ பேச வைக்கிறானு யாரு? எல்லாரும் பேச வைக்கிறான். அப்படி பேச வைக்கிற ஆளுங்களோட சேராதே. யாரையும் அவளை கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டே வச்சிருக்காங்க. நான் யாரோட சேர்ல ஒழுங்கிட்டேன். அடே அப்பா மலையாள ஒரு சாட்சி கிடக்கு வர அது சரி. இந்த இடத்த ஒருத்தவங்க எப்படி தெரியுமா இருக்கு? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அப்படியே அளவு சொல்ல முடியல. இன்பமே உந்தன் பெண்மையோ இந்த பாட்டையும் நந்தவரத்தை பார்க்கும்போது என் கோமணமெல்லாம் விஷயமா எங்கோ மனமெல்லாம்
வீசுது. என்னது? எங்கோ மனம். எங்கேயோ மனம். மல்லிகை முல்லை இருவாச்சு. மல்லிகை முல்லை இருவாச்சு. நீ இழுச்ச வாச்சு. நான் இழுச்ச வாச்சு தாண்டி. நீ சொல்றதா உண்மை. நான் சொல்லுவேன் உன்னை. அதே எனக்கு ஒரு சந்தேகம். நீ வந்து ஒருத்தர் வச்சிருக்கேன்னு சொன்னீல. ஆமா. கூட்டத்துல இருக்காரா? சொல்லின்னு வச்சுக்குவே. அம்மா கிட்ட சொல்லி என்ன நல்ல கோயில் இது. அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீ நல்லபடியா வாழுவ. நீ ஒன்றும் பயப்படாம சொல்லு. என்ன சொல்லு? தொலைவிட்டு இருக்கேன். ஒருத்தர கூட காணாமே. இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. ஏன் தொலைவுற? எனக்கு மைச்சல்கார மனிதனை ரொம்ப பிரியம். மைச்சல்காரங்க எல்லாம் குப்பரை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்னா அவரை காதல் பண்ணாதான் நமக்கு நல்லா ஏத்துவார். என்ன ஒரே காதலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணணும் ஆசை. அப்படியா? உன்னை கல்யாணம் பண்ண ஆசையா? யார? யாரோ ஒரு ஆம்பளை. யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னமா இருக்குதுல போய் என்னமா நல்ல பெரிய கழுதையா பார்த்து அதே நீ விரும்புறத விட உன்னையும் விரும்பணும். அவங்களத்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். யாரா கேளுங்க விரும்புன்னு சொல்லு. யாரா கேளுங்கம்மா. ஏங்க என்ன யாரா விரும்பல இல்லையா? உன்னை பார்க்கும்போது ஒருத்த கூட இல்லை. போயிட்டு நண்பன் அங்க போய் படுத்துக்க. அம்மம்மா காத்து வந்து ஆடை தொட்டு பாடும் பூவாடை கொண்ட நீரில் ஆசை வெள்ள ஓடும். ஆசை வெள்ள ஓடும். நம்ம எல்லாரும் 3 பேர் சேர்ந்து போய் எல்லாம் குளியல அவளி போட்டு அம்மனத்தோட குளிக்கலாம். நம்மள பொம்பளை பிள்ளை செய்ய கூடாது. அது வந்து குளிக்க கூடாதா? வீட்ல குளிக்கலாம் அப்படி. இல்ல
நீ தப்பு நீ போய் தனியாக குளிச்சுட்டு வா. நான் தனியா போய் பழக்கமே இல்லடி. கூட்டமா தான் கூட்டிட்டு போவேன். ஆமா ஆமா. தனியா போய் பழக்கம். ஆசைப்பட்டு பார்த்தா யாரைய இவ அழகான பொண்ணு என்ன பொண்ணு ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடி அம்மாடி ஆயிரத்தை வாங்கி தரட்டுமே அடி அம்மாடி 1000 வார்த்தை சொல்லட்டுமே ஆசைப்பட்டு பார்த்தா அழகான பொண்ணு ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடி அம்மாடி அது பாரு பறவைகள்லாம் பாரு நமக்கு ஆரிய கூத்தாடுனாலும் காரியத்துல கண்ணா இருக்கு நம்ம அதை விட்டு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு திரியிறமே பறவை கட்டிடுமா ஆடவு போய்விட அருளாதம்
காரணமா இருக்கும் முருகனை வேண்டுங்க எல்லாம் போயிடும். நம்ம உள்ள போய் வேண்டிக்கலாமா? சரி சரி என்ன இடமா சொல்லுங்க, நான் போறோம். இதுவா இது வளையங்குளத்து வளையங்குளம் சாமி மேடை, அது தெரியுது. அது தெரியுதா? இது வந்து புனிதமான இடம், தவத்துக்குரிய இடம். யாராவது விட்டு முனிவர்கள் வருவாங்க, சரி அவர்களை வந்து வணங்கணும். சரிம்மா. பிறகு என்னை அழைக்கணும். சரிம்மா. போயிட்டு வரணுமா? போயிட்டு வந்துடலாமா? நான் போய் பூஜையில போய் பூஜையை தொடங்குறேன். நீங்க இங்க இருந்து வரீங்களா? நீங்க போய் தொடங்குங்க. நீங்க மேல போய் நின்னுங்க, நான் கீழ இருந்து பாக்குறேன். ஏய் இரு, நான் அப்பாட சொல்றேன். கீழே வந்துறியா? இவன் 4 பேர் இருக்க பாத்து